ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின அதிகாரம் 35ஆம் அதிகாரத்தை ஒன்றை வாசிப்போம். ஏசாயா 35 பக்கம் 839ஆம் பக்கம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடங்கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும், உங்கள் தேவன் பலிகளுக்கும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்திரத்தில் தண்ணீர்களும் காடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாயும் வலு சர்ப்பங்கள் தபாரிக்கும். கிடந்த இடங்களிலே புல்லும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியாய் நடக்கிறவன் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. அங்கே காணப்படுவதும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதிலே நடப்பட்ட கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமேன். இந்த அதிகாரம் 2 பாட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வசனம் 1-4. அது எதை குறிக்குது, எதை பற்றி ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து. அவர் வரப்போகிறார், அவருடைய ராஜ்யம் இப்படியா இருக்கும் அப்படின்றது குறித்து அவருக்கு சொல்கிறாரு. அது கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் செழிப்பான நிலையை குறித்து அவர் சொல்கிறார். த ஃப்ளரிஷிங் ஸ்டேட் ஆஃப் கிரைஸ்ட் கிங்டம். அந்த கிரைஸ்டோட கிங்டமில் செழிப்பு இருக்கும், ஆனந்த களிப்பு இருக்கும், மகிமையும் அலங்காரமும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும். கர்த்தரின் மகிமையும் மகத்துவமும் காணப்பட்டிருக்கும். திடம் பலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நீதியை சரி கட்ட அவர் வருகிறார். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அவர் நமக்கு ப்ரைஸ்லெஸ்ஸான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்க போகிறார். அது என்னென்னா ரட்சிப்பை நமக்கு கொடுக்க போகிறார். எப்பொழுது நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யம் நம்முடைய இருதயத்துக்குள்ள, இது ஒரு மெட்டஃபரிக்கல் கம்பேரிசன். இது அவர் என்ன ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. ஆனால் இதை நம்ம கம்பேர் பண்ணி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்துக்கணுன்னா, ஆண்டவருடைய ராஜ்யம் அப்படின்னா ரட்சிப்பு. ஆண்டவருடைய ராஜ்யம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும்போது அந்நியர்களாக இருந்த நாம் கர்த்தரின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். கர்த்தரின் பிள்ளைகள் எப்படியெல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும் அப்படின்றத 2வது பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அது 5-10 வரைக்கும் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, அதோட மைய கருத்து என்னென்னா, கர்த்தரின் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற சலுகை அல்லது தயவு. த ப்ரிவிலேஜஸ் ஆஃப் ஹிஸ் சில்ட்ரன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் சலுகைகள் கொடுக்கப்படுது அப்படின்னா, முதல் வசனத்தில், அதாவது 5வது வசனமோ 6வது வசனமோ, குருடனின் கண் திறக்கப்படும், செவிடனின் செவிகள் திறவுண்டு போகும், முடவனின் மானை போல குதிப்பான், ஊமை நாவு கம்பீரமாகும். இந்த 4 விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த 4மே இயலாமை. குருடனுக்கு என்ன இயலாமை? கண்ணு தெரியாது. செவிடனுக்கு என்ன இயலாமை? செவிகள் கேட்காது. முடவனால் நடக்க முடியாது. ஊமையனால் பேச முடியாது. இது எல்லாமே இயலாமை. ஆண்டவருடைய ராஜ்யம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே இருக்கிற மனுஷீகமான இயலாமை எல்லாம் மாறிப்போம். என்னென்ன மாறிப்போம்? கண் திறக்கப்படும். நம்மளுக்கு பைபிள் எடுத்து வாசிப்போம், ஆனால் ஒன்றும் புரியாது. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும்போது எல்லாம் புரியும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு புரியாத ஒரு காரியம் இருக்கும். அப்போ நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும். ஆண்டவருடைய ராஜ்யமும் ரட்சிப்பும் நம்மளுடைய இருதயத்தில் வரும்போது
அப்போ என்ன ஆகும், இதனால தான் நடக்குது, இட் இஸ் ஆல் காட்ஸ் பிளான்ன்ற ஒரு 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 விஷன் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல தான் செவிடர் செவிகள் திறவுண்டு போகும். நம்மளால் வாழ்க்கையில் முன்னாடி நடந்து போக முடியல அப்படின்னு ஒரு ஸ்டக்காகி நிற்கும் போது ஆண்டவருடைய ராஜ்யம் நம்முடைய இருதயத்தில் வரும்போது நம்மளால் முன்னாடி செல்வதற்கான ஒரு ஊன்றுகோலை ஆண்டவர் கொடுப்பார். அதே போல் என்னால் இது தப்பு இது ரைட்டுன்னு என்னால் சொல்ல முடியல ஆண்டவர், எனக்கு மன தைரியம் இல்லையே, மோசேவை போல திக்குவாயினா இருக்கிறேனே அப்படின்னு என்னுடைய ஏழாமையில் இருக்கும்போது ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன பண்ணும், நமக்கு தைரியத்தை உண்டு பண்ணும். என்னுடைய நாவு திறந்து இது தப்பு இது ரைட்டுன்னு என்னால் சொல்ல முடியும். அது ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வனாந்திரமான வாழ்க்கை இருக்கும்போதும் வறண்ட நிலமாக இருக்கும்போதும் வனாந்திர வாழ்க்கையில் தண்ணீரை உண்டு பண்ணுகிற தேவன், கடுவெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன், வறண்ட நிலத்தில் நீரூற்றுகளை உண்டு பண்ணக்கூடிய தேவன், வெட்டாந்தரையில் தண்ணீர் தடாகம் உண்டு பண்ணக்கூடிய தேவன். நம்மளுடைய வறண்ட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, சந்தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு மனுஷீகமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டோடைய ராஜ்யம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி அதில் ஒரு ஆனந்த மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு வழியை குறித்து சொல்லுகிறார். அந்த வழியானது பரிசுத்த வழியாக இருக்கிறது தான். அந்த வழியை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி பல வருடங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறார். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 14:6 நானே வழி சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவண்டையில் வரான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதே போல் மத்தேயு 7:13-14 என்ன சொல்கிறதுனா 2 வாசல்களை குறித்து சொல்கிறது. ஒன்று இறுக்கமான வாசல். அந்த இறுக்கமான வாசல் என்னன்னா ஜீவனுக்கு போகிற ஒரு வாசல். அதில் சிலர் தான் பிரவேசிக்க முடியும். அது யாரெல்லாம் அப்படின்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் நம் வாழ்கிறவர்கள் மட்டும்தான் அந்த சிலர். நம்ம தான் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர், புது இஸ்ரவேலர்கள். நம்ம மட்டும்தான் அந்த குறுகின வாசலில் போக முடியும். இடுக்கனான வாசல் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொன்று விரிவானமும் விசாலமுமான வாசல். உலகத்தார் எல்லாரும் அந்த வாசலில் தான் போவாங்க. ஓ திஸ் இஸ் வெரி அட்ராக்டிவ், ஐ கேன் கோ, திஸ் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு எல்லாரும் அங்கே போவாங்க. ஸோ அந்த வாசல் நம்மளுக்கான இந்த குறுகலான இடுக்கனான வாசல் எது அப்படின்னா ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். இந்த வாசலில் நம்ம போனோம்னா பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லைன்னு இருக்குது. நம்மளுடைய இயலாமையில் கூட, நான் முன்னாடி இயலாமை பற்றி சொன்னேன், நம்ம இயலாமையில் கூட ஆண்டவர் நம்மளை விடவே மாட்டார் இந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா. அதே போல் இந்த வாசலில் சிங்கம் இல்லை, துஷ்ட மிருகம் இல்லை, மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அதில் பிரவேசிப்பார்கள். தீமையானவர்கள், தீட்டுள்ளவர்கள், தீயவர்கள் அந்த விசாலமான வாசலுக்கு போவாங்க. கடைசியாக அந்த 10வது அதிகாரத்தில் முக்கியமான வசனம், இது ரொம்ப முக்கியமான வசனம், நம்ம சபைக்கு இது ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சியோன் அப்படின்னா என்னது? பரலோகம், நித்திய ஜீவன். நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்படும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் சஞ்சலமும் தவிப்பும் அந்த நித்திய ஜீவனை நம்ம அடைந்து பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிக்கும் போது சஞ்சலமும் தவிப்பும் நம்முடைய வாழ்க்கையிலே கிடையாது. இது நம்ம 2025ஆம் ஆண்டு நம்ம சபைக்கு கொடுக்கப்பட்ட சத்திய வசனம். இது நம்மளுடைய வசனம். இதை குறித்து நம்ம வீட்டுக்கு போய் இன்னும் அதிகமாக தியானிப்போம். இப்போ கூட ஜெபத்துக்கு போவோம். அவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இறுக்கமும் கிருபையும் நிறைந்து எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் கூட உம்முடைய ராஜ்யத்தை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக கிருபை செய்தமைக்காக நன்றி. எங்களுடைய இருதயத்திலே உம்முடைய ராஜ்யமானது ஒவ்வொரு நாளும் வரவும் அதை அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் அது நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் முன்னேறி செல்லவும், எங்களுடைய இருதயத்திலே நீரூற்றுகளும் பல செழிப்பும் எங்களுடைய இருதயத்திலே வரவும் கர்த்தாவே, நாங்கள் மன மகிழ்ச்சியாய் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த வேளையிலும் கூட இந்த ஆராதனை உமது கருத்தில் தருகிறேன். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் எங்களோடு கூட இருங்கப்பா. வர தடைப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் நாங்கள் சீக்கிரமாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஆராதனை, துதி ஆராதனையிலே உமது நாமம் மகிமைப்படட்டும்.
நீர் மாத்திரம் மகிமைப்படணும்ப்பா. எங்களுடைய துதி ஆராதனை உமக்கு பிரீதியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. செய்தி வேலையில் கூட தாசனை மறைத்து எங்களுக்கான மன்னாவை நீங்கள் கொடுங்கப்பா. அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசித்து அதை நடைமுறைப்படுத்தி எங்களுடைய ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த ஆராதனை உமக்கு சுகந்த வாசனையாய் அமைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
ஆகஸ்ட் மாதத்தின் வாழ்த்துதலோடு கூட இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் இந்த 7 மாதங்களை கடக்கவும் புதிதான ஒரு மாதத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அநேகர் விடுமுறை நிமித்தமாய் வெளியில் போயிருந்தாலும் கூட ஒரு சிலராய் கர்த்தரை கூடி ஆராதிப்பதற்கு கர்த்தர் நம்மை இந்த நாளில் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவதற்கு முன்பது அந்த புதிய மாதத்திற்கான வார்த்தையோடு கூட நான் தொடங்க வாஞ்சிக்கிறேன். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். இதிலும் பெரியதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பேசுகிறேன். பெரிதான காரியங்களை காண்பாய்ன்னு சொல்றீங்க. வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு, இதோட பெரிய பிரச்சனையா? அப்படி அல்ல. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளில இதுவரையும் நீங்க பெற்ற நன்மைகளில் இதிலும் பெரிதானவைகளை காண செய்கின்ற மாதமாய் மாறும். தீமைகளில் அல்ல, நன்மைகளுக்கான காரியங்களில கர்த்தர் ஒருபோதும் நமக்கு தீங்கை அனுபவிக்கும்படி அவர் என்ன செய்யறதில்லை, அனுமதிப்பது அல்ல. நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த நன்மையான காரியங்களில இதிலும் பெரிதான காரியங்களை காணத்தக்கதாய் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை இந்த வார்த்தையை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க இதை சுதந்தரித்துக் கொள்ளணும், அதை நான் பார்க்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். இதோ வார்த்தைகளை கேட்டு போறது அல்ல, வாக்குத்தத்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில அதை சுதந்தரிப்பது தான் பெரிய சேலஞ்சில். எத்தனை மில்லியன் திராம்ஸ் நம்ம கையில செக் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அது வெறும் பேப்பர் தான். அதை எப்போ நம்ம கேஷ் பண்றோமோ, என்கேஷ் பண்றோமோ, பேங்க்குக்கு போய் அதை கொடுத்து அது நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது தான் மகிழ்ச்சி இல்லையா? ஆமாவா? இல்லை செக்கு மட்டுமே போதும் பாஸ்டர், நிறைய வாக்குத்தத்த அட்டைகளாக சொருவி வச்சிருக்கிறேன், ஒன்றும் நமக்கு நிறைவேற மாட்டேங்குதுன்னா செக்கு மட்டும் தான் வச்சிருக்கிறீங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் அது உங்களுடையதாகும். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், எந்தெந்த வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க முடியாதபடி, ஏன்னா திராணி இல்லாதபடி இருக்கிறனோ, கர்த்தர் என்னை தகுதிப்படுத்துகிற மாதமாய் இந்த மாதம் மாறும். என்னை தகுதிப்படுத்துகிற மாதமாய் மாறும். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்தி இந்த மாதத்தில் நான் வரவேற்கிறேன். பாருங்க, ஈசாக்கு பஞ்ச காலத்துல தான் அவன் என்ன செய்தானா, வர வர விருத்தி அடைந்தான் அப்படின்ற வேதத்தில் பார்க்கிறோம். இல்ல, வர வர விருத்தி அடைந்தான். தாவீதை குறித்து பார்க்கும்போது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது அவன் செல்வ சீமானாய் மாறினான். ஒரே நாள்ல இல்ல, ஒரே செல்வ சீமானாய் மாறிக்கொண்டே இருக்கிறான். நேற்று இருந்ததை காட்டிலும் இன்று நம்ம என்ன எப்படி கர்த்தர் எடுத்துக்கிறாரு, இன்னும் ஒரு படி உயரத்திற்கு நேராக எங்களை என்ன செய்யறார், கர்த்தர் கொண்டு போறார். அதனால தான் சொன்னேன், இதிலும் பெரியவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரை அதிகமாய் பிரகாசிப்பிக்கின்ற சூரிய வெளிச்சம் போல் இருக்கும். இந்த பகுதியில் இன்னைக்கு சூரிய வெளிச்சத்தை பத்தி நம்ம கேட்கவே வேணாம். வெளியில போனா பாயிலாய் தான் வரும் உள்ள. இல்ல, அப்படிதான் நீதிமானுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமா, அதிகமாய் பிரகாசிப்பிக்கின்ற சூரிய வெளிச்சம் போல் இருக்குமா. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிய வெளிச்சத்தோடு கூட, புதிய வெளிப்பாடுகளோடு கூட நான் வாழ்வதற்கு தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை சொல்றேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். தீமையான காரியங்களில் அல்ல, நன்மையான காரியங்களில நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் நீங்க பெற்றிருந்த நன்மைகளை காட்டிலும் இதிலும் மேலானவைகளை கர்த்தர் காணும்படி செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமா, இந்த வாசனத்தை, இந்த வார்த்தையை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். எடுத்துக்கொள்வோம். யோவான் முதல் அதிகாரத்தில் ஜெயக்குமார் படி. யோவான் முதல் அதிகாரத்தில் 43 51 வசனம் வரை நாம் படிக்க கேட்கலாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாய்தா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலையை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவர்களை கண்டோம். இவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தினரும் ஆகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலே என்றார்.
அதற்கு நாத்தான்வேல், நீ என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழிருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரர், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதான விலை காண்பாய் என்றார். அடுத்த வசனம். பின்பு அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இன்றும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், நாம் கண்களை மூடி இந்த நாளைக்குரிய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்வதற்கு முன்பதாக, கர்த்தாவே, இதிலும் மேலானவைகளை பெரியவைகளை காண்பா என்று சொல்லி இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கிற இந்த வார்த்தையில் அப்பா கர்த்தாவே, எங்கள் கண்களை தெளிவுபடுத்தும். நாங்கள் தியானிக்கக்கூடிய வார்த்தை எங்களுடைய இருதயங்களில் அப்பா பதிந்தருளத்தக்கதாய் இந்த மாதத்தில் கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற காரியங்களை சுதந்திரித்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசும் உம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். யோவான், நாம் வாசித்த இந்த யோவான் முதல் அதிகாரத்தில் 43வது வசனத்தில், மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். கர்த்தர் பிலிப்புவை காண்கிறார். கண்டு என் பின்னே வா என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட அந்த பிலிப்பு அடுத்த 44வது வசனத்தில் அவன் சொல்ற காரியம் என்னது? 44வது வசனத்தில், பிலிப் என்பவன் அந்திரேயா, பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். 45வது வசனத்தில், பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று சொல்லி அவன் பேசுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கு பிலிப்பு சொல்லுகின்ற காரியம் என்னது? பிலிப்புவை இயேசு கண்டார். கண்டு அவர் என்ன செய்றாரா? அழைத்து கொண்டு, நீ என் பின்னே வா என்று சொல்லி அவரை அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 45ல் நம்ம படிச்சோம். அவர் பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து என்ன சொல்றான்? நான் மோசேயினால் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட மனிதரையும் நான் என்ன செய்தேன்? கண்டேன் அப்படின்னு சொல்றான். நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. அப்போ மோசேவினுடைய பிரமாணங்களையும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளையும் யாரு அறிந்திருந்தா? பிலிப்பு அறிந்திருந்தான். அவனோடு கூட பேசுற நாத்தான்வேலும் என்ன செய்திருந்தான்? அறிந்திருந்தான். தேவனுடைய வார்த்தையை அறிந்திராவிட்டால் ஒரு காரியத்தை பேச மாட்டோம் இல்ல. நம்ம ஒருத்தட்ட போய் பேசுறோம்னா 2 பேருக்கும் காமனா என்ன டாபிக் தெரியுமோ அதை தான் பேசியிருப்போம். அவருக்கு தெரியாத டாபிக்கை நம்ம பேச மாட்டோம். அப்போ 2 பேருக்கும் காமனா தெரிந்திருந்த டாபிக் என்னது? நியாயப்பிரமாணத்தில் மோசேவினால் எழுதப்பட்டவரையும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்டவரையும் நான் என்ன செய்தேன்? கண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை பார்க்கிறான். நீ கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய? நம்புகிறவனாய் இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அடுத்தது, அவர் யாக்கோபின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசு என்றான். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை அவன் அறிந்திருந்தபடியினால் 2 பேரும் பேசுகிறாங்க. இயேசு எப்பொழுது நமக்கு வெளிப்படுவார்? அவரை குறித்த அறிவு நமக்கு இருக்கும் வரையும் தான். தேவனை பற்றிய அறிவு இல்லை, யாராவது சொல்லி நாம் கேட்டு இருக்கும் போதுதான் கர்த்தருடைய காரியத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டவுடனே இவர் இன்னார் என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஒருவரை பற்றிய சரியான புரிந்து கொள்ளுதலே இல்லைன்னா நமக்கு என்ன சொன்னாலும் சில நேரம் அது நமக்கு புலப்படாது, நமக்கு அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தை, அதுக்காக தான் சொல்றோம் வேதத்தை படிங்க. வேதத்தை படிப்பதனுடைய நோக்கம் என்ன? நாம் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் போடுகிறார். அந்த வார்த்தை வெளிப்படும் போதுதான் இன்னார் என்பதை நான் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் என்ன எழுதி இருக்கிறது? அது திருப்பிக் கொள்ளும். இந்த பகுதிக்கு நாம் திரும்ப வருவோம். உபாகமம் 18ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. 18வது வசனத்தை கூட படிக்கலாமே.
உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி வார்த்தைகளை அவர்கள் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தில் இதுதான் பிலிப்பு சொல்றான். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு மனுஷனை நான் பார்த்தேன், அவர் நாசரேத்தூரானாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அறிமுகம் செய்கிறான். அதை உடனே புரிந்து கொள்கிறான். அது என்ன எழுதப்பட்டது? இங்க உபாகமம் 18:18 பார்க்கிறோம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலிருந்து. இந்த வார்த்தைகள் நல்லா கேட்கணும். நீங்க ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து, குமாரனை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள்லாம் ஹி அப்படின்னு சொல்ல வார்த்தைகள் ஹெச் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். ஏஞ்சல் அப்படின்னா அவர் ஏஞ்சலை போல அவர் பிறப்பதற்கு முன்பதாக வெளிப்பட்டார்னா அந்த ஏ கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். இங்கு சொல்லப்பட்ட காரியம் என்னது? அந்த என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு, இதை சொல்லதெல்லாம் எப்படி இருக்குது? அவனுக்குன்னு சொல்லல, அவன் என்று சொல்லல, அவருக்கு. அவன் வாயிலிருந்து சொல்லல, அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் உங்களையும் என்னையும் தேவனிடத்தில் சேர்ப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. எதற்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் கொடுக்கப்பட்டது? மோசே மூலமாக கர்த்தர் மோசே மூலமாக சில வார்த்தைகளை பேசினார். இந்த வார்த்தைகளை அவன் டாக்குமெண்ட் பண்றான், அவன் எழுதி பிரமாணங்களாய் செய்யறான். என்ன செய்யறான்? நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கட்டளைகளை கொடுக்கிறான். அநேக 619 கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? அவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்துவதற்கு அல்ல. அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருந்ததுனால அவர் வார்த்தையை கொடுக்கிறார், பிரமாணங்களை கொடுக்கிறார். அதற்கு அப்புறம் என்னது? இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து அந்த ஜனங்களை நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துல தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? பிரமாணங்களை கற்று தேர்ந்தவர்களா இருக்கலாம், தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு இருந்திருக்கலாம். இல்ல சில நேரம் பாருங்களேன், சில நேரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகமே நம்ம என்ன செய்யும்? நம்மை வழி நடத்தும். சிலர் போதிக்கணும், சில காரியங்களை போதிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு மேல் இருக்கின்ற அபிஷேகம் நம்ம என்ன செய்யும்? நம்மை நடத்தும் அப்படின்னு தான் பார்க்குறோங்களேன். 1 யோவான் 2:27 சொல்லப்பட்டது நான் படிக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். 1 யோவான் 2:27 குறித்து வச்சுக்கோங்கல்ல. அதுக்காக பாஸ்டர் எனக்கு இருக்கிற அபிஷேகமே எனக்கு போதும், சர்ச்சுக்கு நான் ஏன் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். சபைக்கு வரணும், ஆனால் சில காரியங்களில நாம் பரிசுத்த ஆவி நமக்குள் நிலைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம்ல. அதுதான் சொல்லப்படுது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய ஆவி எனக்குள் நிலைத்திருக்குதா? இல்ல ஒரு சில நேரங்கள் தேவனுடைய ஆவி எனக்குள் வருகிறது, பரவசமாகிறேன், அதோடு போயிருது, அதுக்கப்புறம் நான் உலகத்தாரை போல நான் நடந்து கொள்றேன். அப்படி அல்ல. எனக்குள் நம்ம இன்னைக்கு பாட்டுல அவர் நமக்குள் ஜீவிக்கிறவரா இருக்கிறார், உலாவுகிறவர், நமக்கு மத்தியில் உலாவுகிற தேவன் மாத்திரமல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த வாசம் பண்ணுகிற அவரை நான் அறிந்து கொண்டாதான் அவரை நான் என்ன செய்ய முடியும்? அனுமதிக்க முடியும். எனக்கு தெரியாத ஒரு நபரை என் வீட்டில் நான் சேர்த்துக் கொள்ள முடியாது. நம்ம பாடுறோம், கர்த்தாவே எனக்குள் வாசம் பண்ணும், எனக்குள்ள நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம். ஆனால் அறியாத ஒரு நபரை நான் எனக்குள்ள கூப்பிட மாட்டேன். அப்ப முதலாவது நான் கூப்பிடுவதற்கு முன்பதாக நான் அவர் என்ன செய்திருக்கணும்? அறிந்திருக்கணும். பிலிப்பும் நாத்தான்வேலும் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட பிரமாணத்தை அறிந்திருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் அறிந்திருந்ததுனாலதான் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவனுக்குள்ள என்னது? ஆஹா, அப்ப நீ தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுதுன்னு சொல்லி அவன் மிகவும் வாஞ்சிக்கிறதை நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம் பாருங்க. அப்ப என்ன சொல்றான் இதுல? நல்லா பாருங்க. முதல் பகுதி ரொம்ப அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. சில நேரங்கள் சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கலாம், சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கலாம், ஆனால் அதை நம்புவதற்கு கடினமான காரியமா தான் இருக்கும். அப்படிதானே? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா, வார்த்தை பரவசமா இருக்குது பாஸ்டர், வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்குது, ஆனா
இவைகள்லாம் நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் எனக்கு இருக்குதுல்ல. இவன் சொல்ற இதை வாசித்த 45ஆம் அதிகாரத்தில் 2வது பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவரையும் நாத்தான்வேலுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அவன் நாம் எழுதி இருக்கின்ற பிரமாணங்களிலும் தீர்க்கதரிசிகளிலும் எழுதியிருக்கிற மனுஷரை நம்ம பார்க்கிறோம்னா நம்ம கொடுத்து வைத்தவர்கள் நினைக்கிறான். ஆனால் அந்த கடைசி பகுதி அவன் கேட்கும்போது என்ன செய்யறான், அவனுக்கு ஒரு 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 சந்தேகம் வருது. 46வது வசனத்தையும் பார்க்கலாம். 1 யோவான் 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, ஹல்லேலூயா. பிரச்சனை அதுதான். வேத அறிவு இருக்கு, நியாயப்பிரமாணத்தை குறித்து தெளிவு இருக்குது. ஆனா வந்திருக்கிற இடம் எங்க இருந்து? நாசரேத்தூரானாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன உடனே அவனுக்கு நாசரேத்து ஊரிலிருந்து யாதொரு நன்மையும் வரக்கூடுமா? நீங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா இதெல்லாம் நடக்குமா? நம்ம வாழ்க்கையில இது கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம ஏதோ வேதத்தை படிக்கும் போது இது ஏதோ நாத்தான்வேலை பத்தி சொல்றாரு போல இருக்குது, நமக்கு இல்ல அப்படின்னு இல்ல. இது என்னது? இது நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட தேவ வசனத்தை நாம் தீர்க்கதரிசிகள் மூலமா எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் படிக்கும் போது ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அது நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு கூட பிலிப்பு பார்க்கறது. எதுக்கு நாசரேத்தை குறித்து அவன் சொல்றான்? நாசரேத் ஊர்ல எந்த ஒரு நன்மையான காரியங்களும் இல்ல ஒரு ஒரு மேன்மையான இல்ல உயர் பொறுப்பில் இருக்கிற ஜனங்கள் அங்கு தங்குவது கிடையாது. நாசரேத் ஊருக்கென்று ஒரு எந்த ஒரு தனித்துவமும் இல்லாத ஒரு நகரமா இருந்ததுனால இந்த ஊர்ல இருந்து என்ன நன்மை வந்துட போகுது? சில நாள் நம்ம யோசிக்கிறோம், இந்த மனுஷன் எனக்கு என்ன செஞ்சிட முடியும், இல்ல இந்த காரியம் எனக்கு எப்படி ஒரு உயர்வை கொண்டு வரும்? நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது நீங்க விசுவாசித்தவர்களா இருந்தால் அந்த காரியத்திலிருந்து தான் கர்த்தர் உங்களை என்ன செய்ய முடியும். இட் மே லுக் இம்பாசிபிள். சூழ்நிலையில பார்க்கும்போது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர். இந்த சூழ்நிலைகளிலிருந்து ஏதாவது சான்ஸே கிடையாது. அப்போதான் கர்த்தர் வெளிப்படுவார். எந்த இடத்துல நீங்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் கர்த்தருக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நீங்க எது அப்படி இதுதான் இவரை பிடிச்சிடலாம் நினைப்பா மதிக்கவே மாட்டான். இந்த மேனேஜர் எனக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் இமெயில் போட போறாருன்னு நினைக்கலாம். அவன் நம்மள என்ன செய்வான்? பேசும்போது நல்லா தான் பேசுவார், நம்மளை பார்க்கும்போது அழகா தான் பேசுவார், மெயில் அனுப்பும்போது மறந்துடுவார். ஆனால் இந்த நாசரேத்தூரானாகிய இந்த நாசரேத்திலிருந்து எந்த நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி பிலிப்பு சொல்றான். ஆனால் அதற்கு முன்பதாக அவன் வாசித்த வசனம் மோசேவினால் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வார்த்தைகளையும் அப்படி எழுதியிருக்கிற மனிதனை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. ஆனா சில பிரேக் த்ரூ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சில வாழ்க்கையில நமக்கு ஒரு திருப்பு முனையாய் மாறுகின்ற காரியங்களில அநேக தடைகள் உண்டாகும். அவனுக்கு இவர் தேவனுடைய குமாரனை குறித்து இல்ல நியாயப்பிரமாணத்தை குறித்து நியாயப்பிரமாணத்தில் எழுதியதை குறித்தும் அப்படி எழுதியிருக்கிற மனுஷனை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் இந்த நாசரேத்தூர்ல இருந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? அவன் தட்டி கழிக்கின்ற வேலையில தான் பிலிப்பு ஒரு காரியம் சொல்றான் பாருங்களேன். அதற்கு பிலிப்பு 46ல கடைசியில அதற்கு பிலிப்பு வந்து பார். இன்னைக்கு நீங்க அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம், அவங்க காதுக்கு கேட்கவே இல்லை பாஸ்டர், நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். நீங்க கடைசியா ஒண்ணு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? கம் அண்ட் see. வந்து பாருன்னு கூப்பிடணும். நமக்கு எங்க இருந்து நம்ம வந்து அவனை கூப்பிடுறது? வர வேணான்னு சொல்லிட்டானே அப்படின்னு அவன் போல. பிலிப்பு என்ன சொன்னா? அவனுக்கு பிரேக் த்ரூ இருக்குது. அவன் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையான காரியங்கள் நடக்கும் போதுதான் அவன் சொல்றான், நான் இங்க இருந்து என்னப்பா பெருசா நடந்துற போகுது, இங்க இருந்து எனக்கு என்ன ஒரு வாய்ப்பு எனக்கு வரப்போகுது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்பதான் பிலிப்பு சொல்றான், நான் சொல்றதை நீ நம்பல, கம் அண்ட் see, வந்து பார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள் நாம் செய்கின்ற பெரிய காரியங்கள் நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கும். ஒரு விசுவாசத்தின் அடிப்படை ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வரும்னு நினைக்கிறோம் பாருங்களேன். இந்த சின்ன காரியத்தை கொண்டுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சொல்றேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எந்த நன்மையான காரியங்களை இதை பற்றி இதுதான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இதுவரையும் இதுதான் எனக்கு பெருசான காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறாருன்னா இந்த மாதத்துல சொல்றேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும்? இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனா கீழே போனவனா மறந்துடுறேன். அது நாத்தான்வேலுடைய காரியம் அல்ல. அவன் என்ன செய்தான்? பிலிப்பு என்ன செய்தான்? நீ இதுவரையும் நான் சொன்னதை நீ நம்பாம இருக்கலாம், ஆனால் வந்து பார் அப்படின்னு சொன்னான். Come and see. அவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த வசனம் 47வது வசனம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஹல்லேலூயா. தேவன் அநேக நேரம் நம்ம அநேக அழைப்பை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். வந்து பாருங்கள். சங்கீதம் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். சங்கீதம் 66ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தில், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனு புத்திரருக்கு நடப்பிக்கின்ற கிரியைகளில் பயங்கரமானவர். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கிற கிரியையில் பயங்கரமானவைகள் அப்படின்ற. வந்து பார்ப்பதற்கு தேவன் சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில என்னுடைய பங்களிப்பை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்கு இது செய்யணும், அப்புறமா தான் நான் மற்ற காரியத்துல நான் நம்புவேன். கர்த்தர் எனக்கு இதை கொடுக்கட்டும், அப்புறமா நான் விசுவாசிக்கிறேன். இதை செய்தா நான் சர்ச்சுக்கு வருவேன். அப்படி அல்ல. என்னுடைய கிரியைகள் தான் என்னுடைய பிரேக் த்ரூக்கு என்ன செய்து வாசலாய் அமைகிறது. கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். அதுவரையும் அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்துட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு அழைப்பு என்னது? எப்பா, நாம என்னெல்லாம் படிச்சோமோ வேத பிரமாணத்துல, நியாய பிரமாணத்துல, மோசேவினால் எழுதப்பட்ட காரியங்களும் தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்ட அந்த எழுத்து மாம்சமாய் மாறி இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்திருக்குது, பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்றான். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 1 அந்த 14ஆம் வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி நமக்குள்ள சஞ்சரித்தது, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமா எப்பொழுது நான் வேதத்தை படிக்கும்போது இந்த வார்த்தை எனக்குள் மாம்சமாய் மாறுகிறதோ, அந்த மாம்சமாய் மாறுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போதுதான் தேவனுடைய மகிமையை நான் கண்டுகொள்ள முடியும். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்கின்ற வார்த்தை எப்போ நிறைவாரும் தெரியுமா? அவர் எனக்கு கொடுக்கின்ற நான் வாசிக்கின்ற படிக்கின்ற வார்த்தை எனக்குள் மாம்சமாய் மாறும்போதுதான், நான் முழுமையாய் கீழ்ப்படிந்து செயல்படும் போதுதான் அந்த வார்த்தையின் மகிமையை நான் என்ன செய்ய முடியும்? சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இப்போ மறுபடியும் திருப்பிக் கொள்வோம் பாருங்களேன். 1 யோவான் 1 அதிகாரத்தில் இயேசு நாத்தான்வேலை கண்டு தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. இயேசு அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வ ஞானியா இருக்கிறார். ஓம்னிசென்ஸ் காட், சகலத்தையும் அறிந்தவரா இருக்கிறார். ஒரு மனிதனை கிட்ட வரும்போது அல்ல, அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்பித்து இருக்கிறது. அப்போ நாத்தான்வேலை பார்க்கும்போது சொல்றாரு, நாத்தான்வேலை வர கண்டு இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து வாப்பா உத்தமனே உத்தமியன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ எப்படி உங்களுக்கு தெரியும் இல்ல வராம்பாரு அப்படின்னு வேற ஏதாவது சொன்னான்னா நீங்க எப்படி இருக்கும்? நம்மளதான் சொல்றாரா திரும்பி பார்ப்பீங்க இல்ல. இயேசு சொல்றாரு, அவன் உண்மையில இயேசு சொன்னாருன்னா நம்மள மாதிரி பட்டர் மாதிரிலாம் பேச தெரியாது. ஸ்வீட் கோட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் நாத்தான்வேலுடைய இருதயத்தை வரைகிறதுனால சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனேன்னு சொல்றாரு. உடனே அடுத்த வசனம் 48. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைத்திருக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். இதுதான் கேட்ச். நான் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, என்னுடைய கர்த்தரை சந்திப்பதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது, அந்த அழைப்பை நான் நிராகரிக்காம பிலிப்பு சொல்றான், நீ வந்து பார் அப்படின்றான். அவன் வந்து புறப்படுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்றார், நீ உன்னை முன்னையே நான் பார்த்தேன், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை பார்த்தேன். நீ வந்து உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலனேன்னு சொல்றாரு. இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, நம்ம சொல்றாரு, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாரு, இயேசு என்ன சொல்றாங்க? இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பதாகவே நீ அத்திமரத்தில் கீழே இருக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நீங்க ரூம்ல அடைச்சிக்கிட்டு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நீங்க அழுது புலம்பலாம், கர்த்தரே அதை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார்.
அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. எங்கும் நிறைந்தவரா இருக்கிறார், எங்கும் வியாபிக்கிறவரா இருக்கிறார். என்னுடைய சூழ்நிலையில் நான் போகின்ற இந்த கடுமையான என்னுடைய பிரஷர் சிச்சுவேஷன்ல யாரும் எனக்கு யாருமே யாரும் பார்க்க முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அவருடைய கண்கள் உங்க மேல என்ன செய்து நோக்கமா இருக்கு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் சொல்றேன், அவர் பார்த்துட்டு கடந்து போற சாதாரண தேவன் அல்ல, பார்த்து உங்களை ரட்சிப்பதற்காக கடந்து வருகிற தேவனா இருக்கிறார். இந்த நாளிலும் இதிலும் பெரிதானவைகளை காண்பா. இந்த வசனத்தை நான் மறுபடியும் சொல்றேன். உங்களுடைய இருதயத்தில் நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். எப்படி நான் காண முடியும்? நான் அனுமதிக்காத வார்த்தை எனக்குள்ள என்ன செய்யாது? கிரியை செய்யாது. நான் அனுமதிக்காத ஒருவர் என் வீட்டில் உள்ள வர முடியாது. அதே போலதான் நான் ஏற்றுக்கொள்ளாத வார்த்தை எனக்குள் கிரியை செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. இது எப்படி நடக்கும்? அவசியம் இல்லை. அதை செய்கிறவர் தேவன். ஆனா என்னுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? வந்து பார், கம் அண்ட் see. எதை பார்க்கணும்? நான் கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு நான் பார்த்தாதான் அதுதான் கர்த்தர் சொல்றாரு, வந்து பார். இன்னைக்கு பிசிக்கலான இயேசு இல்ல. இயேசு என்பது யாரு? நம்ம இப்பதான் அந்த வார்த்தை படிச்சோம். அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மோடு வாசம் பண்ணுகிறவராய் இருந்தார். யாரை குறித்து சொல்லப்படுகிறது? இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து நீ வந்து பார் அப்படின்னு சொல்றான்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை கூட தான் சொல்றாரு, வந்து யாரை பார்க்கிறது? அதுதான் தெரியல பாஸ்டர். யாரை பார்த்தா அந்த வேலையில ப்ரமோஷன் கண்ட அது மட்டும் தான் தெரியல அப்படின்றீங்களா? வந்து பாருன்றது இயேசுவை தான். எப்பெல்லாம் நான் இயேசுவை நோக்கி அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் எல்லாம் எப்படி இருக்குமா? பிரகாசமா இருக்கும். அவரை நோக்கி பார்க்கிற தலைகளை அவர் உயர செய்கிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில், இருளான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை அவர் பிரகாசிக்க செய்கிற தேவன். மோசே தேவனோடு கூட சஞ்சரித்து, தேவனோடு கூட மலையில் பேசி வாக்குத்தத்தங்களை பெற்று திரும்பி கீழே வரும்போது ஜனங்கள் அவனை என்ன செய்ய முடியல? அவனை பார்க்க முடியல. அவனுடைய முகம் ரேடியன்ட் மாதிரி இருந்தது. உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க? எப்பா உன்னை பார்க்க முடியல, கூலிங் கிளாஸும் எங்கள்கிட்ட இல்லை, அதனால நீ என்ன செய்ய? முக்காடு போட்டுக்கோ, உன் தலையில முக்காடு போட்டுக்கோ, எங்களால உன்னை பார்க்க முடியல. மகிமை நிறைந்தவனா இருந்தான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், அந்த மகிமை ஒருவேளை நாளுக்கு நாள் மங்கி போலாம். ஆனால் தேவனுடைய மகிமை ஒரு மனுஷன் மேல இருக்குன்னா அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? மகிமை பொருந்தியவனாய், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் அவன் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அப்ப இங்க சொல்லப்பட்ட காரியம் பாருங்களேன். வந்து நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது பிலிப்பு உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே என்ன செய்யிட்ட? நான் உன்னை அறிவேன்னு சொல்றாருல. இங்க நாம் வரும்போது திருப்பி வருவோம். சங்கீதம் 139 சங்கீதத்துல 5 வசனங்களை கூட நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவிலை சொல் பிறவாது இறக்கிறதுக்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். என்ன சொல்லப்பட்டிருக்க? முதல் வசனத்துல, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நம்ம அந்த உலகத்துல ஒருவேளை எல்லா மனுஷங்களிடத்திலிருந்து நாம் சில காரியங்களை மறைக்கலாம். ஆனால் தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். எந்த நோக்கத்தோடு கூட நான் ஒரு மனிதனோடு பேசுகிறேன், எந்த நோக்கத்தோடு கர்த்தரிடத்தில் நான் சேருகிறேன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய இருதயம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. ஏன் சொன்னார் அவரு? தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். நம்ம பார்க்குறோம், வெளியில நம்ம பார்க்குற நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்கும் நம்மளுடைய ஆடம்பரமும் நம் கண்கள் எப்படி பார்க்குதோ அப்படிதான் பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர் எக்ஸ்ரே மாதிரி தான் இல்லை, எக்ஸ்ரேவோட பயங்கரமானது. நீங்கள் நல்லா பாருங்கள், எவ்வளோ அழகாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு, எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணிட்டு போயிட்டு எக்ஸ்ரே மிஷின் முன்னாடி நின்றீங்கன்னா உங்கள் முகம் எப்படி இருக்கும்? ஆமாம், ஸ்கல் மாதிரி தான் இருக்கும் இல்லை? அப்போ தேவன் நீங்கள் என்னதான் போட்டு மூடி மறைச்சாலும் அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். நாத்தான் வேலை பார்க்கும்போது அவன் அவரிடத்துல வருவதற்கு முன்பதாகவே அவர் பார்த்திருக்கிறார். எப்படி பார்த்திருக்கிறார்? கபடற்ற உத்தம இருதயம் உள்ளவனே. ஹல்லேலூயா. நாம் கபடற்ற உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறோமா? இந்த காலை வேளையில சிந்திச்சு பாருங்க. ஏன்னா தேவன் அதுதான் பார்க்கிறார். நாம வாக்குத்தத்த வசனங்கள் அநேக காரியங்கள் ஏன் நிறைவேறாமல் அது இன்னும் அட்டையாவே இருக்குது அப்படின்னா,
என்னுடைய இருதயத்தை கர்த்தர் இன்னும், நான் அதுக்காக தான் ஆரம்பத்திலே சொன்னேன், வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தகுதியுள்ளவனாய் இருக்கும்போது தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். என்னை திராணியுள்ளவனாய் நான் என்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் போது தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல, எனக்கு ஃப்ளைட் ஓட்டணும்னு ஆசையா தான் இருக்குது, முடியுமா? அதுக்கு ஒரு தகுதி இருக்குதுல்ல. அதுக்கு என்ன இருக்குது? எல்லாருக்கும் ஆசை தான் இருக்குது, இருக்கா? உங்களெல்லாம் பார்த்தா எந்த ஆசையும் இல்லாத மாதிரி, கிடைக்கிறத சாப்பிடுவோம், வெந்ததை சாப்பிடுவோம், வேலை வந்தா சாவுறோன்ற மாதிரி. இல்ல, ஒரு ஆசையே இருக்கா இல்லையா உங்களுக்குலாம்? இல்ல, ஏதாவது கார் ஓட்டணும், BMW ஓட்டணும், இதெல்லாம் ஆசை இருக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு தகுதி உள்ளவராய் அந்த பிளேனை ஓட்டுறதுக்கு எனக்கு ட்ரைனிங் இருந்திருக்கணும். அது போல தான் தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன? உனக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்கிறார், கம் and see அப்படின்னு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு என்னை தகுதிப்படுத்தி கொண்டால் தான் நான் என்ன செய்ய முடியும்? சுதந்தரித்துக் கொள்ள முடியும். தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் காரியங்களை என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டார். ஏன்னா அவன் என்ன செய்வான்? ஃப்ளைட்டை எங்கேயோ கொண்டு போய், ஆமா, அவன் மட்டும் இல்லை, அவனை நம்பி போனவன் எல்லாரும் அவர் இடத்துல போய் சேர்ந்துருவான். கர்த்தரே, உம்மிடத்துல நான் இவ்வளோ ஆத்துமாவை பாருங்க, இவ்வளோ மக்களையே கொண்டு வந்துட்டேன்றோம். இல்லை, ஏன்னா ஆத்துமாக்களை கொண்டு வாங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும். எதுக்கு கொடுக்க மாட்டாரு? எதுக்கு? சில வார்த்தைகள், சில வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாம வாக்கு தத்தங்களாவே இருக்குது. நான் இன்னும் தகுதியப்படுத்தலை, நான் இன்னும் தயாராகலை. எப்போ நான் ரெடி ஆறனோ அப்பதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? காரியங்களை செய்கிறார், மகிமைப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில அவர் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வார்த்தை நீங்க தகுதிப்படுத்தாத வரையும் அந்த வார்த்தை வார்த்தையா தான் இருக்கும். வாக்குத்தத்தங்களா தான் இருக்கும். ஆனால் அதை இந்த மாதத்தில் நீங்க சுதந்திரிக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். நான் கண்ணார பார்க்கணும், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கின்ற நன்மைகளை பார்க்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். இல்ல, அப்படி அவர் சொல்லுகிற காரியம் பாருங்களேன், 2வது வசனத்துல பாருங்களேன், 139:2, என் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறீர், நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை, ஹல்லேலூயா, என் நினைவுகளை, பக்கத்துல இருந்தாலே தெரியாது. நம்ம இங்க அநேகர் உட்கார்ந்து இருக்கிறோம், முடிச்சா எங்க போனோம், எங்க போய் சாப்பிடலாம், என்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம், பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது. அப்படிதான் நீங்க சில நேரம் இப்படிலாம் யோசிக்கலாம், அன்னைக்கு சண்டே இல்ல, ஸ்பெஷலா அன்னைக்கு என்ன பண்ணலாம், உட்கார்ந்து இருக்கலாம், யோசிக்கலாம், பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு? உன் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். இப்ப கனெக்ட் பண்ணி பாருங்க, நாத்தான்வேல் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்கு தெரியாது. ஆனா நீ பிலிப்பு உன்னை கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நீ அந்த அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. நான் யோசிக்கிறேன், அத்தி மரத்தின் கீழே அவன் ஏதோ கர்த்தருக்கு விருப்பமான காரியத்தை தான் செய்திருக்கான். ஒருவேளை ஜெபிச்சுட்டு இருக்கலாம், ஒரு என்னவா இருக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், எதுக்கு கர்த்தர் அவனை அத்தி மரத்தில் இருக்கிறவனு நான் அங்க நீ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு ஏன் சொல்லணும்? தேவனுக்கு பிரியமான காரியங்கள் ஏதோ அவன் செய்திருக்கலாம் ஒருவேளை. இல்லை, ஒருவேளை இதெல்லாம் எங்க இருக்குது பாஸ்டர்னு கேட்காதீங்க, என்னுடைய தாட் ப்ராசஸ்ல. 3வது வசனத்துல, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு. ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்த்தா என் வழி எனக்கே தெரியல பாஸ்டர், எங்க இருந்து கஷ்டம் அப்படி தெரியுது உங்களுக்கு, எங்க போகுதுன்னே தெரியல என் வாழ்க்கை. அப்படி அல்ல, நம்முடைய ஒவ்வொரு நினைவுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க என்னுடைய அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், என்னுடைய வாயிலிருந்து சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் இதெல்லாம் அறிந்திருக்கு. நான் சொல்றேன், கர்த்தாவே, நான் உம்முடைய பிள்ளையாய் மாறிட்டேன், இன்று முதல் நீர் என்னுடைய ரட்சகராய் இருக்கிறீர் என்று நீங்க எப்போ ஒப்பு கொடுக்குறீங்களோ கர்த்தர் அந்த உத்தரவாதத்தை எடுத்துக்கிறார். நீங்க எப்பொழுது தேவனுடைய பிள்ளையாய் மாற, நான் உண்மை விசுவாசிக்கிறேன் நீங்க நாவினால் அறிக்கை செய்றீங்களோ உங்களை கையில எடுத்துக்கிறாரு. உங்களுடைய உட்காருதலையும் எழுந்திருக்கதையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அவர் அறிந்திருக்கிறார். நீங்க போகின்ற பாடுகளை அவர் அறியாம இருப்பார்னு நினைக்கிறீங்களா? வெளியில நம்ம பளபளப்பா இருக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள நாம் படுகின்ற பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் அவருக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தெரியும். எந்த ஒரு மனுஷன் என்னுடைய பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார் நம்ம நினைக்கிறோமோ, பல கவலைகள் நமக்கு என்ன செய்யும்? போயிடும். அவர் பார்த்துட்டே இருக்கிறார், அவர் நடத்துவார் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்குள்ள நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அடுத்தது பாருங்களேன்,
49வது. அதற்கு நாத்தான்வேல், ம் ரபி, நீர் தேவனுடைய குமாரன், ம் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஹல்லேலூயா. இதுதான் அடுத்த ஒரு காரியம் பாருங்க. இவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதை இயேசு தூரத்திலிருந்து அறிந்தவராய் அவனுக்கு வெளிப்படுத்தின பிற்பாடு அவன் சொன்ன காரியம் என்னது? இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு, அதுக்கு அடுத்த வசனம் இயேசு அவன் இல்ல ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக சொன்னேன். அதற்கு நாத்தான்வேல், நீர் எப்படி என்ன அறிவீர் என்று சொல்லி கேட்கிறான். அதுக்கு அடுத்த வசனம் 49. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். எப்படி திடீர்னு இப்படி ஒரு அறிவு அவனுக்கு? பிலிப்பு இயேசுவை குறித்து சொல்லும்போது, நியாயப்பிரமாணத்தில் மோசேவினால் எழுதப்பட்ட வார்த்தை, தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்ட வார்த்தை சரீரமாய் மாறி இருக்கிற அந்த மனுஷனை நான் பார்த்தேன்னு சொல்றான். ஆனால் அதற்கப்புறம் சொல்றான், இவர் நாசரேத்தூரானாகிய இயேசு என்று சொன்ன உடனே தான் சொல்றான், ஏன் நாசரேத்திலிருந்து என்ன நன்மை உண்டாகும்? ஆனால் இப்படி கேட்ட அந்த வாய் வந்து பார்த்த பிற்பாடு என்ன நடந்தது? அதற்கு நாத்தான்வேல், ரபி அப்படின்னா, ரபினா என்னது? டீச்சர், போதிக்கிறவர். பார்வையிலே ஒருத்தர் யார் என்பதை என்ன செய்தான்? நாத்தான்வேல் அறிந்து கொண்டான். ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் மூன்று காரியங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு அநேக நேரம் என்ன தெரியுமா? we ignore the invitation. நம்முடைய அழைப்பை, நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பை நாம் அநேக நேரம் என்ன செய்றோம்? உதாசீனப்படுத்திடுறோம், ஸ்லைட்டா எடுத்துக்கிறோம். சர்ச் தானே, இன்னைக்கு விட்டா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். சரி, இந்த வாரம் விட்டோன்னா நம்ம என்ன பண்ணலாம்? யூடியூப்ல பார்த்துக்கலாம். இல்ல இதே மாதிரி இன்னொரு ஒரு சர்ச் அப்படியே லைவ்ல பார்க்கலாம். நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன வார்த்தையோ உங்களுடைய சபைகளில் அது என்ன செய்யப்படுகிறது? போதிக்கப்படுகிறது. அநேக காரியங்களை கேட்கலாம் யூடியூப்ல. இன்னைக்கு நீங்க நினைச்ச வார்த்தை, இந்த டாபிக்ல என்ன வேணும்னு கேட்டா எத்தனை வருது? எண்ணுக்கு அடங்காத மெசேஜஸ் வருது. ஆனா உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்து உங்களுடைய மேய்ப்பர்களுடைய வாயிலிருந்து அவர் என்ன செய்றாரு? வார்த்தைகளை கொடுக்கிறார். நாத்தான்வேல் வந்து பார்த்த உடனே அவன் சொல்லிட்டான், நீ ரபி, போதகரே, யூ ஆர் த டீச்சர் அப்படின்றான். தேவனுடைய குமாரனே, நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்றதை அவன் என்ன செய்தான்? கண்டுகொள்கிறான். இது எப்படி முடியுது? மாம்சீக கண்களினால் அல்ல. இதெல்லாம் சொன்னா பிலிப்பு இவரை பத்தி சொன்னா, ஆனா இவர் தான் அப்படி அல்ல. நான் எப்பொழுது என்னை இடம் கொடுத்து நான் கர்த்தரை வந்து பார்க்கும்படியாய் நான் வருகிறேனோ, கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நான் எப்பொழுது இயேசுவை நோக்கி நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு போறனோ, கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். இதுதான் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. 16:16. அதுக்கு முன்னாடி இயேசு அவருடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், என்னை யார் என்று இந்த ஜனங்கள் சொல்றாங்க அப்படின்னும் போது அவன் சொல்றார், நீர் யோவான் ஸ்நானகன் என்று சில பேர் சொல்றாங்க, எலியான் சொல்றாங்க, எரேமியான் சொல்றாங்க, இல்ல தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்றாங்க அப்படின்னும் போது சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, அப்போ நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பொழுது அவர் கேட்கிறாரு 16வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் யார் என்று என்னை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய பார்வைகள் ஒருவேளை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒருவேளை யோவான் ஸ்நானகனை போல ஒருவர், தீர்க்கதரிசிகளில் ஒருவர், எரேமியா, எலியா, இப்படி பல காரியங்கள் சொன்னாலும் கூட தீர்க்கமாய் கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தினா அது தீர்க்கமா இருக்கும். அவர் சொல்ற காரியம் என்னது? இவன் சொல்ற காரியம் என்னது? சீமோன் பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அடுத்த வசனம் 17வது வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இது வெளிப்படுத்தினார். அப்போ இவனுக்கும் என்னது? மாம்சத்தினாலும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் அல்ல, கபடற்ற
உத்தம இருதயம் உள்ளவனா இருக்கிறான். கபடற்ற உத்தம இஸ்ரவேலனா இருக்கிறான். இன்னைக்கு நம்மளை பார்த்து உங்களை பார்த்து சொல்றேன், நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில் கபடற்ற உத்தமனா இருக்கும்போது கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார். அவர் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்காக அதை செய்தேன், இதை ஓடினேன், இதை கொடுத்தேன், அது அல்ல. அவருடைய சமூகத்தில் உத்தமனாய் காணப்படணும். இதுதான் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்லியிருக்குதுல, ஆபிரகாம் 100 வயது 99 வயது உடையவனா இருக்கும்போது சர்வ வல்லவராகிய தேவன் அவனுக்கு வெளிப்பட்டு என்ன சொல்றாரு? நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு. பாருங்களேன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அவர் எதிர்பார்க்கின்ற காரியம் ஒரே ஒரு குவாலிட்டி தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், உத்தமம். Walk before me and be blameless. தவறான காரியங்களை செய்யாதவனாய் நீ இரு, உத்தம இருதயத்தோடு இரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் உத்தம இருதயத்தோடு இருக்கும்போது கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது எனக்கு நடக்கும் இந்த மாசத்துல? ஆமா, நமக்கு நடக்கணும் இது. அப்போ என்னுடைய தேவனுடைய பார்வையில எப்படி நாத்தான்வேல் கபடற்ற உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவன் என்ன செய்தானா? வந்து பார்த்தான், கீழ்ப்படிந்தான், பின்பற்றினான். யார் இந்த நாத்தான்வேல்? அநேகருக்கு நமக்கு தெரியாம இருக்கலாம். யார் இந்த நாத்தான்வேல்? அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. அவன் அப்போஸ்தலர்களில் ஒருவனான பர்த்திலமேயு அப்போஸ்தலராக வந்து பார்த்துட்டு போயிரல, தேவனை பின்பற்றுகிறவனாய் மாறினான். பர்த்தோலுமேயுல பேரு பார்த்திமஸ். தேவனை பார்க்க தான் வந்தான், பார்த்துட்டு அப்படியே போல அவரை பார்த்த மார்த்தத்தில் அவரை விசுவாசித்தான், அவரை பின்தொடர்ந்தான். பிலிப்புவை பார்த்து சொன்னாரு, பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்தாரு. ஆனா நாத்தான்வேலை பார்த்து என் பின்னாடி வான்னு சொல்லல. அவன் யார் என்பதை அவன் என்ன செய்தான்? அவன் அறிந்தவனாய் மாறினான். தேவனை அறிந்தவனாய் அவன் மாறினான். அடுத்த யோவான் 1:49 படிச்சிட்டோம். 50வது பாருங்க, 50வது தான் இந்த மாசத்தோடைய வார்த்தையாக உங்களோடு கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. இயேசு இந்த வார்த்தையில சொல்றதுடைய நோக்கம் என்ன? நான் உன்னுடைய காரியங்களை நான் வெளிப்படுத்தினால நீ என்ன நம்புற, ஆனால் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்றார். சில நேரங்கள் கர்த்தர் என்னுடைய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தும் போது நான் பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறேன், இது ஒரு பெரிய காரியமா எண்ணுகிறேன். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதிலும் பெரியதானவைகளை காண்பாய். அநேக அற்புதங்களை அவர் செய்தார், அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், அநேக பிசாசுகளை துரத்தினாரு. ஆனா இதெல்லாம் இல்ல, இவைகளை காட்டிலும் இதிலும் மேலானவைகளை நீங்க என்ன செய்வீங்க? காண்பீர்கள். சில நேரம் நம்மளுடைய லிமிட் இவ்வளவுதான் இருக்குது, இதுவரையும் தான் இருக்குது. கர்த்தர் சொல்றார், இல்ல, அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கிறார், அநேக பிசாசுகளை துரத்தினாரு, மரித்தவர்களை உயிர்த்தெழ செய்தார். இது பல காரியங்களை செய்தாலும் கூட அவர் சொல்லாரு, இதிலும் பெரிதான காரியங்களை நீங்க காண்பீர்கள் அப்படின்னு சொன்னார்ல, நீ காணுவாய் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. 51வது வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இப்போதான் அந்த வசன இந்த செய்தியினுடைய கீவேர்டு இதுதான். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லுகிற தேவன் ஏதோ அவர் நமக்காக இறங்கி வந்து ஒரு காரியத்தை செய்துட்டு போறதல்ல. இந்த பெரிய காரியங்களை உங்கள் நிமித்தமாய், உங்கள் மூலமாய், என் மூலமாய் அவர் என்ன செய்கிறாரு? காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் சொல்லுகிற இந்த பெரிதான காரியங்களை நீங்களும் நானும் செய்யும்படி அவர் நம்ம என்ன செய்யறாரு? உருவாக்குகிறார், தகுதிப்படுத்துகிறார். இல்ல, இங்க சொல்லப்பட்ட காரியம் பாருங்களேன். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள்
மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள். அப்போ என்ன அர்த்தம்? நான் பெரியதான காரியங்களை செய்வதற்கு என்னுடைய பலத்தில் அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் நிமித்தமாய் அவருக்கு முன்பதாக உத்தம இருதயம் உள்ளவனாய் நான் இருக்கும்போது கர்த்தர் நிமித்தமாய் இயேசு மூலமாய் நான் என்ன செய்ய முடியும்? காரியங்களை, பெரிய காரியங்களை செயல்படுத்த முடியும். என்னுடைய பலத்தினால் அல்ல, நம்மளுடைய மாம்ச பலத்தினால் அல்ல. இல்ல இயேசு எனக்காக இது வந்து செஞ்சுட்டு போயிட்டாரு, நான் உட்கார்ந்து இருக்கிறதில்ல. உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களை உருவாக்கி உங்கள் மூலமாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? காரியங்களை நடப்பிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் நானும் திறக்கப்பட்ட வானத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் எத்தனை பேர் புரியுது? பழைய ஏற்பாட்டில் திறந்த வானத்திற்கு கீழே அல்ல, அவர்கள் மூடப்பட்ட வானத்திற்கு கீழே தான் இருக்கிறாங்க. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அப்படிதான் இருக்குது. எப்பொழுது வானம் திறக்கப்பட்டது? மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி பகுதியில் இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளும்படி அவர் என்ன செய்றார்? யோவான் ஸ்நானம் இடத்துல வராரு. அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறிய பிறகு, ஜலத்தில் இருந்து கரையேறியவுடன் இதோ வானம் அவருக்கு, அன்று திறக்கப்பட்ட வானம் இன்றும் திறந்த வண்ணமா தான் இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கிறிஸ்துவுக்காக திறக்கப்பட்ட வானம் இன்றும் திறக்கப்பட்டதுதான் இருக்குது. தேவ ஆவியானவர் புறாவை போல தம்மேல் வருகிறதை கண்டார். அடுத்து 17வது வசனம், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். திறக்கப்பட்ட வானத்திற்கு கீழே தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் அவர் வந்தது நிமித்தம் ஞானஸ்நானம் எடுத்து ஜலத்திலிருந்து கரையேறிய பிறகு வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாரா? புறாவை போல அவரிடத்தில் இறங்கி வருகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு. என்ன சத்தம்? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். மறுரூப மலையில் இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணியிருக்குது. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வார்த்தை என்னது? இதே போலதான் வானம் திறக்கப்பட்டவுடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு, மேகத்திலிருந்து ஒரு சத்தம். என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இன்னொரு வார்த்தை. அப்போ இயேசுவானவர், இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், படிப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் இந்த படிக்கின்ற சத்தியம் எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் செய்யும் போதுதான் கர்த்தர் எனக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிறார், எனக்கு ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்கிறார். இவைகளிலும் இதிலும் பெரிதானவைகளை காணும்படியா எனக்கு கிருபை அளிக்கிறார். செயல்படும் போதுதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? இந்த காரியத்தை செய்யறார்ல. யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் 2வது பகுதியில் சொல்லப்படுது, என்னை விசுவாசிப்பவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதிலும் பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு இருக்குது. அப்ப நமக்கு எங்க வேணும்? விசுவாசம் என்கின்றது வார்த்தையில் அல்ல, என்னுடைய கிரியைகளினால் வெளிப்படணும். நான் பெரிய காரியங்களை, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வதற்குரிய ஆற்றல் நம் தேவனிடத்தில் இருக்குது. அந்த ஆற்றலை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். எப்பொழுது செயல்படும்? நான் முழுமையாய் விசுவாசித்து. அவர் தான் சொல்றார், என்னை விசுவாசிப்பவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நமக்கு பெரிய கிரியைகளை செய்யணும்னு ஆசைதான் இருக்குது. ஆனா பகுதியில் என்னது? என்னை விசுவாசிப்பவன். என்னை விசுவாசிப்பவனா எனக்கு சாதகமான சூழ்நிலையில நான் கர்த்தரை விசுவாசிப்பது அல்ல, அசாதாரணமான சூழ்நிலைகளிலும் கூட நான் விரும்பாத பகுதியில் கர்த்தர் என்னை கொண்டு போகும்போது கூட நான் அவரை விசுவாசிக்கிறேனா? இல்ல. பவுல் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு தன்னுடைய வேலை ஓட்டத்தை தொடங்கினான். ஆனா அவனுக்கு முதல்ல என்னது? போன உடனே அந்த சிட்டியில அடியும் உதையும் கிடைச்சது. அவன் எப்படி இருந்தான்? ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை. அவனுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு அநேகர் தான், பொருள் படைத்தவனா இருந்தான். ஆனால் கர்த்தருக்காக ஓடியதுனால் அவனுக்கு அடிகள் விழுந்தது. நிறுத்தினானா? இல்லை. ஏன்? அவன் அழைப்பில் உறுதியாயிருந்தான், அவன் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தான். என்னை அழைத்தவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை காலை வேளையில சொல்றேன், உங்களை அழைத்தவரும் அவர் தான். நம்மளை பாதி வழியில விட்டு போகிற தேவன் அல்ல. என்னை அழைத்தவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த சூழ்நிலைகளிலும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிற மகனாக இருந்தா இந்த என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட அவரால் என்ன செய்யும் முடியும். நான் சந்திக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் என் தேவன் நலமானதில் எனக்கு இதிலும் மேலானவைகளை காண கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு? கிருபை அளிப்பார்.
1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை 4வது வசனத்தை படிப்போமே. 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். யாரை ஜெயித்தீர்கள்? உலகத்தை ஜெயித்தீர்கள். இதுக்கு முன்னாடி வசனம் அப்படிதான் சொல்லுது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேரை விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. சபைகளில் மாத்திரமல்ல, என்னுடைய குடும்ப காரியங்களில் நான் சந்திக்கின்ற சவால்கள், ஒருவேளை நம்ம இந்த உலக இன்ஃபர்மேஷன் நமக்கு நிறைய கேட்க இதெல்லாம் பயமான காரியங்களாக மாறுது. ஆனால் கர்த்தர் என்ன செய்றாரு? இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீங்க அப்படி சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர். இப்படி சொல்லுங்க, இப்படி பர்சனலைஸ் பண்ணுங்க. என்னை பயமுறுத்துகிற இந்த சிங்கத்தை காட்டிலும் உண்மையான சிங்கம் பெரியவர் இல்ல. அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போலதான் இருக்கிறான், ஆனா உண்மையான யூத ராஜ சிங்கம் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பா எனக்கு வாக்கு தந்திருக்கிறீங்க சுவாமி. கர்த்தாவே, இனி எனக்கு நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எனக்கு விரோதமா இருந்தாலும் இது அல்ல, எனக்காக நீர் வைத்திருக்கிறதை நான் சுதந்திரித்துக் கொள்ள என்னை தகுதிப்படுத்துகிறீர் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நாம் கர்த்தரிடத்துல சேருவோம்ல. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் முடிக்கல அந்த நாளிலும் கூட. அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவன் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த வேளையில கர்த்தரே வேண்டாம், உதறி தள்ளிட்டு போனான். எனக்கு யாருன்னே தெரியாது, இந்த மனுஷனை நான் அறியேன், இந்த மனுஷனோட நான் பழகுனதே இல்லைன்னு சொல்லி அவன் என்ன செய்தான்? தேவனை சபிக்கவும் தொடங்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த பேதுருவை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எதெல்லாம் நீங்க எந்த இடத்துல நீங்க வீக் பாயிண்டா இருந்தீங்க, பாஸ்டர் எனக்கு இந்த பாயிண்ட் வீக் பாயிண்ட், இது எனக்கு ஸ்ட்ரென்த், இது எனக்கு வீக் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எது வீக் பாயிண்டோ அதை தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலனுள்ளவனை அவமானப்படுத்தும்படி, பலவீனப்படுத்தும்படி பலவீனர்களை கர்த்தர் என்ன செய்தாரா? ஹல்லேலூயா. நான் எப்பொழுது கர்த்தர்ல என்னால முடியல சுவாமி, நீங்க அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க தான் எனக்கு செய்யணும், நான் ஒப்பு கொடுக்கணும், அப்பதான் கர்த்தருடைய வல்லமை அங்க விளங்குவார். பேதுரு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட பிற்பாடு அவன் என்ன செய்தான்? அவன் மறைந்து ஓடுனான்னு பார்க்கிறோம், கர்த்தரை மறுதலித்தான்னு பார்க்கிறோம், அநேக காரியங்களை குறித்து பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவனை கொண்டுதான், நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் கையை முடக்கிட்டு உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் எனக்காக ஏதோ செஞ்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு அல்ல. உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார், என்னை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 41வது வசனத்தை பார்ப்போமே. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அன்றைய தினம் அவன் கிறிஸ்துவை குறித்து வல்லமையாய் பிரசங்கிக்கின்றான். அந்த வல்லமையுள்ள வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல ஏறக்குறைய 3000 பேர் என்ன செய்தாங்களாம்? சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவனுடைய பிரச்சனையினால கண்டு பயந்து ஓடினான். எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு நினைச்சான். நான் சொல்றேன், இவைகளிலும் பெரிதானவைகளை காண்பா என்று நீங்க உங்களை வச்சுதான் கர்த்தர் உருவாக்கி என்ன செய்வாரு? இந்த பெரிய காரியங்களை காணும்படி கர்த்தர் இந்த மாதத்துல செய்ய போறார். கர்த்தாவே எனக்காக இதை செய்யுங்க இல்ல, கர்த்தாவே இதை செய்ய என்னை என்ன செய்யுங்க? திராணியுள்ளவனாய் மாற்றும், என்னை பலப்படுத்தும், என்னை உருவாக்கும். ஓடி ஒளிந்த ஒரு மகனை கொண்டுதான் அப்பொழுதும் நெருக்கம் இருந்தது. கிறிஸ்துவை குறித்து, இயேசுவை சிலுவையில் அறைபடி கொண்டு போகும்போது ஓடினான். அதை காட்டிலும் பல மடங்கு நெருக்கடி மத்தியில தான் அவன் என்ன செய்தான்? கிறிஸ்துவை பிரசங்கித்தான். ராஜாக்கள், அதிகாரிகள் எல்லாம், சதுசேயர் பரிசேயர் எல்லாம் வந்து சொல்றாங்க, நீ இதை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. கண்டித்துட்டு போறாங்க. மறுபடியும் என்ன செய்யறான்? வீதிகளில் பிரசங்கிக்கிறான். பிடிச்சி ஜெயில போடுறாங்க, மறுபடியும் வந்து பிரசங்கிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? இதுதான் விசுவாசம். நான் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளுகிற காரியங்களை உண்மையா இருக்கும்போது தான் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 32ல இருந்து 34 வரையும் பார்க்கிறோம். அவன் என்ன செய்யறான்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். அடுத்த வருஷம் அங்கே 8 வருஷமாய் கட்டில் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான்.
பேதுரு அவனை பார்த்து, ஐனையாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்தான். பாருங்க என்ன சொல்றான். எத்தனை வருஷமா இருந்தான் படுக்கையில? 8 வருஷமா? 10 வருஷமா? 8 வருஷம் தானா? சரி, 8 வருஷமா இருக்கிறான். அவனை பார்த்தவன என்ன சொல்றான்? யார் உன்னை குணமாக்குறா? இயேசு உன்னை குணமாக்குகிறார். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இந்த 1 யோவான் 51வது வசனத்துல, முதல் அதிகாரத்துல, இயேசு கிறிஸ்து தேவகுமாரனிடத்திலிருந்து தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய், என்னுடைய அடையாளம், என்னுடைய செய்கை என்னவா இருக்குது? இயேசு கிறிஸ்து எனக்குள் இருந்து செயல்படுகின்ற காரியம்தான் இதிலும் மேலானவைகளை, பெரியவைகளை காண்பாய் என்கின்ற காரியம். பேதுரு அவன் உயிருக்கு பயந்து ஓடின ஒரு நபரா இருக்கிறான். ஆனால் அவன் 8 வருடம் வியாதிப்பட்டு இருந்த ஒரு மனுஷனை பார்த்து சொல்றான், இயேசு உன்னை குணமாக்குகிறார், இயேசு கிறிஸ்து உன்னை. அப்போ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இல்ல பெரிய காரியங்களை காண போறேன்னா, எனக்குள் இருக்கின்ற இயேசு செயல்படத்தக்கதாய் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்து கொண்டா, உங்களை கொண்டுதான், என்னை கொண்டுதான் அதை செய்வார். இல்ல, பயந்து ஓடிய ஒரு மனிதன். அடுத்தது பாருங்களேன், இன்னொரு இடத்துல போறான், கொர்நேலியு வீட்டுக்கு போறான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு வந்து என்ன செய்யறாரு? என்ன செய்யணும்னு சொல்றாரு. ஆவியானவருடைய நடத்துதலை பார்க்கிறோம். அடுத்தது 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுமே. அப்போஸ்தலர் 12, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்துடனே ஜெபம் பண்ணினார்கள். ஆமா, அவன் வந்து சிறைச்சாலையில் தள்ளப்பட்டுட்டான். சபையார் ஊக்கமா ஜெபித்தாங்க. இதெல்லாம் நடந்தது, நல்லது. ஆனா 7வது வசனத்தை திருப்பிக் கொள்வோமே. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. இந்த வசனத்தை நீங்க நல்லா படிச்சு பாருங்க. இந்த அதிகாரத்துல அநேக காவலாளிகளோடு கூட அவன் என்ன செய்தானா? வைக்கப்பட்டிருந்தான். சிறைச்சாலையில கைகள்லாம் சங்கிலினால் பிணைக்கப்பட்டு இருந்தான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் ஒரு பெரிய பாண்டேஜுக்குள்ள, ஒரு கட்டுக்குள் நான் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இதை மீறி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவனும் எப்படி இருந்தானா? அவன் நித்திரையா இருந்தான் என்று சொல்லுது. தேவதூதன் அவனை வந்து பார்த்துட்டு என்ன செய்யறான்? விழாவில் தட்டிப்பா, போற டைம் ஆச்சு, எலும்பு. நீங்க நான் சொல்றேன், தேவனுடைய திட்டத்துக்குள் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க டயர்டா இருந்தா கூட நல்லா, நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நல்லா தூக்கம் வரும். உங்களை வந்து எப்படி தூதன் அந்த தான் தட்டி எழுப்புனேப்பா, நாளைக்கு இருந்தா செத்துருவன்னைக்கு வா, கிளம்பலாம். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. இல்லை, ஆவியானவருடைய நடத்துதல். சில நேரம் சில காரியங்கள் பாருங்க, உங்களுக்கு சில வேலைகள், சில வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும், எப்படின்னே தெரியாது, எப்படி இது நடந்ததுன்னே தெரியாது. அப்படியே ஒரு 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 மேஜிக் போல இருக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க காரணகர்த்தாவா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்தியிருப்பார். அங்க போய் ஒருத்தரை போய் சந்திச்சிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை பேசியிருப்பீங்க, ஒரு காரியத்தை, அது நிமித்தமாய் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கலாம், அது நிமித்தமாய் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனா நான் செயல்படாம இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், என்னை கொண்டு அவர் செய்கிறார் என்ற ஒரு உணர்வு இருக்கும்போது, பேதுருக்கு என்ன ஒரு காரியம்? தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார், என்னை பயன்படுத்துவார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தனால தான் அவன் ரிலாக்ஸ்டா இருந்தான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இதிலும் பெரிய காரியங்களை செய்வார், காண்பாய் அப்படின்னா, கர்த்தர், உங்களுக்குள் இருக்கின்ற கர்த்தர் உங்களை வைத்து சில காரியங்களை என்ன செய்கிறார்? அவரு செயல்பட ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நான் முற்றிலுமாய் இடம் கொடுக்கும் போதுதான் பெரிய காரியங்களை காணும்படி கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களை, அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா எழுந்திருந்து நாம் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில இந்த செய்தியை நாங்கள் கேட்டோம். இதிலும் பெரிதான காரியத்தை காணும்படியாய், பெரிதானவைகளை காணும்படியாய் எங்களுடைய கண்களை மாத்திரமல்ல, எங்களுடைய விசுவாச ஓட்டத்தை உம்மை கொண்டுதான் இதை செய்ய முடியும் நாங்க கேட்டோம். கர்த்தாவே, எங்களுடைய பலத்தினால் அல்ல, உம்முடைய பலத்தினால் நாங்கள் இதை செய்ய முடியும். ஹல்லேலூயா.